இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5:30 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவார் காலைல 5:30 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்தில் இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5:30 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியாக வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தால் போதுன்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு பின்னாடி. நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும். அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்திருக்கும், அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது, பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது.